நண்பர்களே, காலை வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் EFT டேப்பிங் செய்முறை பார்ப்போம். இது கராத்தே சாப் பகுதி. இது 3 முறை தட்டுவோம். அந்த ஸ்கிரிப்டை சொல்லி 3 முறை தட்டுவோம். இப்போது ஸ்கிரிப்ட் இல்லாமல் தட்டு முறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு தட்டும் குறைந்தபட்சம் 7 முறை இருக்கட்டும். பிறகு ஐப்ரோ பாயிண்டிலிருந்து ஆரம்பிப்போம். இது ஐப்ரோ பாயிண்ட். அப்படியே வரிசையாக வருவோம். அந்த பாயிண்டின் பெயரைகளை மட்டும் நான் இப்போது சொல்கிறேன். ஐப்ரோ பாயிண்ட், சைட் ஆஃப் த ஐஸ், கண்களின் கீழ்ப்பகுதி, மூக்கின் கீழ் பகுதி, சின் பாயிண்ட்ஸ், சின், காலர் போன் கீழ்ப்பகுதி, அக்குளின் கீழ் 4 இன்ச் கீழே உள்ள பகுதி, தலையுச்சி. இந்த தலையுச்சியுடன் முடிந்து கராத்தே சாப்பில் தொடங்கி தலையுச்சியில் முடிக்கிற பகுதி ஒரு ரவுண்ட் ஆஃப் டேப்பிங் என்று சொல்வது. இப்பொழுது ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லி நாம் தட்ட தொடங்கும் போது இப்படி இங்கே கராத்தே சாப்பில் 3 தரம் அதே வார்த்தைகள் சொல்லி தட்ட வேண்டும். பின்பு அந்த ஸ்கிரிப்டை நம்ம சொல்ல ஆரம்பிப்பது இங்கே ஐப்ரோ பாயிண்ட்ஸ்லேருந்து தட்டணும். கண் இமைகளின் புருவத்தின் மேல் பகுதி, கண்ணின் சைடு பகுதி, இப்படி ஒவ்வொரு பகுதியாக நாம் தட்டிக்கொண்டே அந்த ஸ்கிரிப்டை சொல்லிக்கொண்டே தட்ட வேண்டும். இதுதான் நடைமுறை. இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வெளிமனது, அதாவது கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்வார்கள், அதை வாங்கி உங்களது உள்மனதிற்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள், அதற்கு அனுப்பும். அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு இப்போ உள்ள நடைமுறையில் ஒரு நெகட்டிவாகவோ எதிர்மறை எண்ணங்களோ இருக்கிற போது அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்ம சொல்லிவிட்டு அதை திரும்ப நம்ம பாசிட்டிவாக மாற்றி சொல்கிற போது அதை அந்த உங்களோட ஆழ்மனதுக்கு அந்த மேல் மனது வாங்கி அனுப்பிவிடும். உங்கள் ஆழ்மனது நம்பத் தொடங்கும். இப்படி செய்கிற போது உங்கள் எண்ணங்கள் மாறும், நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவாக மாறும். ஸோ இந்த EFT டேப்பிங்கின் பொட்டென்ஷியல் மிக மிக அதிகம். நான் இப்போது ஜஸ்ட் ஒரு ஆனா போட்டு உங்கள் கையை பிடித்து ஆனா போட்டு எழுத தொடங்குகிறேன். இந்த தொடக்க வீடியோவை நீங்கள் பார்த்து தட்டப்பழகுங்கள். இனி வரும் வீடியோக்களில் நாங்கள் நமது ஸ்கிரிப்டை போட்டு நாம் எப்படி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அப்ரோச் பண்ணுவது, மேபி நமது வலிகளாக இருக்கட்டும், அல்லது நமக்குரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கோபங்கள், அல்லது எந்த எதிர்மறை எண்ணங்களாக, எதிர்மறை இமோஷன்ஸ், எதிர்மறை உணர்ச்சிகளாக இருக்கட்டும், இதை அப்படியே மடைமாற்றி அதை ரீஃப்ரேம் செய்து நாம் பாசிட்டிவ் எண்ணங்களாக கொண்டு நமது வளர்ச்சியின் உச்சப்பாதைக்கு ஒவ்வொரு படியாக எடுத்து சொல்லலாம். நாம் இப்போது வளர்ச்சியில் கீழ்த்தங்கி நமது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கடைசியில் இருந்தோன்னு இருந்தால் அப்படி இருந்து நம்ம மேலே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேல் போய் லேடரின் மேல் ஸ்டெப்புக்கு போய் நமது வாழ்க்கையின் வளர்ச்சியை இது ஒரு 1 மந்த்லேயே ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சியை காண முடியும். ஸோ நண்பர்களே, நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு. தயவுசெய்து இந்த தட்டுமுறையை இன்றிலிருந்து பழகி ஒவ்வொரு என்னுடைய ஃபர்தர் வீடியோஸை பார்த்து நாம் பழகிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.